தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். எல்லா ஹவுஸ் வைஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. பொண்ணு வந்து அந்த நட்சத்திரா மூர்த்தி ஷீ டோல்ட் திஸ், கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா இது மூடிட்டு வந்து பண்ண சொல்லடா மயிர். ஃபோனை விட மயிருன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். பட் இது நான் எதுக்காக சொன்னேன்? உங்களுக்கு வேணால் நீங்கள் கல்யாணம் பண்ணி நீங்கள் இருந்துக்கோங்க, ஆனால் மற்றவங்கள உங்களை மாதிரின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆல்வேஸ் அ உமன் ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் அ உமன். ஆனால் இங்கே நான் அதை பார்க்கல. உமன் வந்து உமனுக்கு சப்போர்ட் பண்ணோம், உமன் சப்போர்ட்டிங் உமன், இந்த மாதிரி உமன் கார்டு நீங்கள் நிறைய எடுத்தீங்க. எனக்கு என்ன உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குன்னா, why did you personally message me நக்ஷத்ரா? இன்ஸ்டாகிராமில் ஏன் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணீங்க? why did you delete your comments? உங்களோட இதில் சைடில் கிளாரிட்டி இருக்குன்னா ஏன் நீங்கள் கமெண்ட்ஸ் delete பண்ணீங்க? நீங்கள் வேறையும் இருக்குது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை கூப்பிடல, விஜயகுமாரை கால் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏன் கால் அட்டென்ட் பண்ணீங்க? நீங்கள் ஏன் அவரை சப்போர்ட் பண்ணி பேசுங்க? அது எனக்கு புரியல. யூ ஆர் நாட் ப்ரொஃபஷனலி இன்வால்வ் இன் திஸ், தென் வை டிட் யூ டேக் த கால்? எங்களுக்கு காசு வேணும். அப்போ நான் வந்து கேட்டேன், நாங்கள் ஏன் உங்களுக்கு காசு கொடுக்குறோம்? I received number of, you won't believe, hundreds of calls, and that too from influencers and actors who have followers more than 100K. அவங்க ஏன் என்ன கால் பண்ணாங்க? How did they even get my number? ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு என்னோட பர்சனல் பிக்சர்ஸ், என்னோட ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே அவ்வளோ வல்கராக, அவ்வளோ பேடாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன புரியலன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு விஷயத்துக்கு யாராவது வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டை இன்வால்வ் பண்ணி பேசுவாங்களா? அதுவுமே இவ்வளோ அன்டைமுக்கு நாங்கள் இத்தனை முறை நாங்கள் சொல்லியும் அவர் ஃபோன் வைக்காமல் மாற்றி கத்திட்டே இருந்தாங்க. ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அப்புறமா he started using abusive words. ஃப்ரெண்ட் கால் பண்ணா, அவர் சொல்கிறாரு பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண. how do you know he's my boyfriend or my friend? You know, சும்மா இங்கேருந்து do you know 14 hours ட்ராவல் பண்ணி நான் சென்னையில் ஷூட்டுக்காக போவேங்க வித் மை மணி. நவ் ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங். சும்மா அங்கே பேக்ரவுண்டுக்கு நிற்க நான் வந்து 14 hours ட்ராவல் பண்ணி நான் போவேன். ஆடிஷனுக்கு நான் வந்து சொந்த காசு போட்டு வந்தேன், நான் வந்து 14 hours ட்ராவல் பண்ணேன், இவ்வளோ காசு ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்களே. அண்ட் நான் இப்போ கூட ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து போடக்கூடாதுன்னு தான் விஜய் சொன்னார். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஹலோ ஆல், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3 o'clock. நான் இந்த டைமில் இப்படி ஒரு வீடியோ போடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஐம் நாட் அ பர்சன் ஹூ போஸ்ட் வீடியோஸ் லைக் திஸ், பட் ஐ ஹாவ் டு ஸ்பீக் அப். நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். வர வழியில் என்னோடய ஃப்ரெண்டு ரெக்கார்டிங்ஸ் என்னை வந்து ஹீ ஷோன் மீ த ரெக்கார்டிங்ஸ். கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா மூடிட்டு வந்து இந்த கேரக்டர் பண்ண சொல்லுடா மை டேஷ். திஸ் வாஸ் த வேர்ட்ஸ் செட் பை நக்ஷத்ரா மூர்த்தி, who is a wife of Vijay Kumar, எருமசாணி விஜய் குமார். இவங்க சொன்ன வேர்ட்ஸ் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன். ஐ வாஸ் கோயிங் த்ரூ திஸ் ஷிட் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 to 8 monthஸாக நான் இது போயிட்டுருக்கேன். ரிசார்ட்னு சொல்லி ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழில் நான் ஒரு சீரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட கேரக்டர் நேம் ஸ்ரீநிதி. இவங்க வந்து என்கிட்ட முதல்ல சொன்னதும் இப்போ நடக்கிறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1 to 2 monthஸாக இந்த ப்ராப்ளம் ரொம்ப எஸ்கலேட் ஆகிட்டுருக்கு. நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட பேசினேன், நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லார்கிட்டையும் நான் பேசினேன். எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் எனக்கு என்னோட கண்டிஷனில் தெரியல.
எல்லாருமே சொல்கிறாங்க விஜயகுமார் தான் இதோட இது ஹெட், அது அவங்க கிட்ட சொல்லுங்க, விஜயகுமாருக்கு தான் எல்லாம் தெரியும். இவங்க கிட்ட இப்போ கேட்டால் இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கேளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஐ டென்ட் ஹாவ் ஒர்க் ஃபார் ஆல்மோஸ்ட் 4 months. இவங்க 1 year அக்ரிமெண்ட் போட்டாங்க, லிட்ரல் லாக் பண்ணாங்க, ஸ்கேம் பண்ணாங்க என்ன. 4 months எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. நான் வந்து இவங்க கிட்ட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவர் தான் எல்லாமே டீல் பண்ணுவார். அவர்கிட்ட கேட்கும்போது இல்லை இது லைக் 1 to 15 days நீங்கள் பிளாக் பண்ணிக்கோங்க, இப்போ எனக்கு ஏதாச்சும் வேறு ஒர்க் வந்தால் நான் இதில் போகலாமான்னு நான் கேட்பேன். அப்போ இல்லை நீங்கள் அதில் போகாதீங்க, அன்றைக்கி நமக்கு கண்டிப்பாக ஷூட் இருக்கும். ஆனால் பார்த்தா ஷூட்டே இருக்காதுங்க. அப்போ அதனால எனக்கு பேமெண்ட்டும் எதுவுமே வரல. நான் வேறு எந்த ஒர்க்கும் நான் வந்து எடுக்கல இவங்கனால. எனக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்லேருந்து வேறொரு பெரிய ஒரு சீரீஸில் இவங்க கூப்பிட்டுருந்தாங்க, வேறொரு டீம் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு நான் அவங்க கிட்ட சொன்னேன், கோபி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோபி, குளோபல் வில்லேஜஸ் தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேர். அவங்கக்கிட்ட நான் கேட்டிருந்தேங்க. அப்போ இவங்க சொன்னாங்க இல்லை போகாதீங்கம்மா, உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு கேரக்டர் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், ஸ்ரீநிதின்னு சொல்லி ஒரு கேரக்டர், ஒன் ஆஃப் த லீடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. விஜயகுமார் தான் என்னை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணார் த்ரூ கால். இவரோட ஃபேஸ் வேல்யூ ஓகே, நல்ல டீம், அதனால தான் நான் போனேங்க. ஐம் கம்மிங் ஃப்ரம் அ ஸ்மால் வில்லேஜ் இன் கேரளா. அண்ட் இவங்க சொல்லி ஐ வென்ட் ஃபார் ஆடிஷன் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 times ஃப்ரம் கேரளா டு சென்னை. அப்போ எப்போவுமே எங்கிட்ட 90% நீங்கள் தான்மா, 99% நீங்கள் தான்மா இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஹீரோயின் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் நம்மளுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது, இஃப் வி ஹார்ட்லி இஃப் வி ஆர் ட்ரீமிங் ஃபார் சம்திங் வெரி பேட், இப்போ நம்ம என்ன சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம். என்னோட சுச்சுவேஷனில் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க ஆர்டிஸ்ட்டு, அதுவும் பிகினர்ஸான தோஸ் ஹூ ஆர் ட்ரீமர்ஸ், அவங்களை இப்படி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி எனக்கு வந்து ஃபிக்ஸு வந்து நான் விழுந்துட்டேன். நான் அக்கௌண்ட் கேஷியரை நான் கால் பண்ணிவிட்டு எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் ஏன் வரல, ஏன் கட் பண்ணீங்க நான் கேட்கும்போது அவர் எதேதோ சொல்லிட்டு இருந்தார். கண்ணன் தான் இதோட கேஷியர், குளோபல் வில்லேஜஸோட கேஷியர். அவர்கிட்ட கால் பண்ணி நான் கேட்டப்போ இப்படி எதேதோ சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் வரல, நீங்கள் என்னோடய ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப பிரச்சனையில் இருக்குது, உங்களால் எனக்கு ஒர்க் இல்லை, நீங்கள் ஷூட்டும் வைக்க மாட்டேங்கிற, ஷூட் இருந்தால் தானங்க பேமெண்ட் கிடைக்கும், ஷூட்டே இல்லை ஆனால் 1 year அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஐ வாஸ் ஸ்டார்விங், ஐ டென்ட் ஈட் எனி. நான் கால் பண்ணி நான் இவங்க கிட்ட கேட்டேன். அப்போ இவங்க எதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சத்தியமாக எனக்கு எதுவுமே புரியல. என்ன மாதிரி சாதாரணவங்களுக்கு சோஷியல் மீடியா தான் இதில் த்ரூ தான் நான் ஏதாச்சும் சொல்ல முடியும். எனக்கு கேஸு கோர்ட்டு அப்படியெல்லாம் போக முடியாது. பிகாஸ் ஐம் அ நார்மல் பர்சன் who don't have hold, who don't have power, anything. I'm just a dreamer. I have dreams. And this statement is to Nakshatra Murthy, wife of Vijay Kumar from Erumasani. உங்களுக்கு வேணா நீங்கள் கல்யாணம் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்துக்கோங்க. But I am ambitious. I have aims. I have aspirations. I have wishes. I dare to come into this industry to prove that okay, outsider can prove things. First call எடுத்ததும் he told that she is hospitalized, fix வந்திருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, விஜயகுமார் என்ன சொன்னார் தெரியுமா, அப்படியா அப்போ அவங்கள நடிக்க வேணாம்னே சொல்லிக்கோங்க, இனி வர வேணாம், இந்த வெப் சீரிஸில் நீங்கள் நடிக்காதீங்க அப்படி சொல்லிக்கோங்க. அது இவங்களோட டீமில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு. அப்போ இவர் இப்படி தான் பேசுகிறாரு. அனு எப்படி இருக்கா, அவள் ஓகேயா, அவள் ஆல் ரைட்டா, எதுவுமே இல்லை, இப்படி பேசுகிறாருங்க. மை ஃப்ரெண்ட் லாஸ்ட் த கண்ட்ரோல் அண்ட் ஹீ டோல்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். உங்களோட டீமில் ஒரு பொண்ணு நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா? ஹீ ரேஸ்ட் திஸ் வாய்ஸ். அதுக்கு ஹிஸ் வைஃப் வந்து எடுத்து, மை ஃப்ரெண்ட் டசன்ட் நோ தட் மச் தமிழ், ஸோ ஷீ இஸ் அ மலையாளி ஐ கெஸ். Nakshatra Murthy, she took the call and she spoke. And after that, after a long conversation, அந்த பொண்ணு வந்து அந்த நக்ஷத்ரா மூர்த்தி she told this, கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைனா இது மூடிட்டு வந்து பண்ண சொல்லடா she used this word. அது எப்படிங்க, அது ஒரு பொண்ணா எப்படி she can say this? I don't know what to say. லிட்ரலி நான் வந்து இப்போ நான் இப்படியெல்லாம் ஒரு வீடியோ நான் பண்ணவே மாட்டேங்க. சீரியஸ்லி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தாலும் எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஆனால் எனக்கு நடந்த அநீதியை பற்றி நான் பேசுகிறேன்.
இவங்க வந்து எப்போவுமே நான் வந்து குளோபல் வில்லேஜஸ் இவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கேட்கும்போது ஏதாச்சும் இப்போ பேமெண்ட் எல்லாம் எதுக்கு இவங்க பிளாக் எதுவுமே எனக்கு தெரியாது. ஷூட்டுக்கு ஏன் கால் பண்ண மாட்டேங்கிறாங்க எதுவுமே தெரியாது. ஒரு லீடர் ஒரு கேரக்டர் பண்ணுறோம், அப்போ ஷூட் வைக்கலன்னா எப்படிங்க கேட்டால் இல்லைம்மா நெக்ஸ்ட்லேருந்து தான் உங்களோட இது கேரக்டர் டெவலப் ஆகும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. 7 to 8 months இப்படி பொய் சொல்லிட்டு இருந்தாங்கங்க. என்னை வந்து வேறு எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ண விடாமல் பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. 7 to 8 months இட்ஸ் நாட் அந்த ஒரு பீரியட் ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு விஷயமே கிடையாதுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இவங்க வந்து மேனிப்புலேட் கன்வின்ஸ் பண்ணுறாங்க எல்லாரையும். இது என்ன மாதிரி எனக்கு ஐ எம் ஷுர் அபவுட் இட். என்ன மாதிரி குளோபல் வில்லேஜஸ் இந்த ப்ரொடக்ஷனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இவங்க த்ரெட்டன் பண்ணுறதுனால தான் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாமே சைலண்ட்டாக இருக்காங்க. ஐ எம் ஷுர் அபவுட் இட். அவங்களோட ஆட்டிடியூட் ரொம்ப பேட். டு அன் ஆர்டிஸ்ட் அவங்களோட ஆட்டிடியூட் இஸ் ரியலி பேட். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ப்ரொடக்ஷனில் ஃபுட் ஹைஜீனே இல்லை. அவங்க வந்து ரைஸை வடிகட்டுறது எங்கன்னு நீங்கள் வாந்தி வருங்க. சீரியஸ்லி நாங்கள் சொல்கிறேன், வாந்தி வரும். இட்ஸ் வெரி அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ். ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் போட்டுங்க, ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ண கூட அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியாதுங்க. சீரியஸ்லி நான் சொல்கிறேன். கேட்டால் இப்படி தாம்மா இருக்கும், இதெல்லாம் இது அக்காமடேஷன் ட்ராவல்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம்ல. பின்ன என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கீங்க. ஆனால் சேலரி கண்டிப்பாக இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 1 to 15 இவ்வளோ பர் டே இவ்வளோ சேலரி இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் என்னால் வந்து அக்காமடேட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் சேலரியும் கொடுக்க மாட்டேங்க, ஷூட்டும் வைக்க மாட்டேறீங்க. ஷூட்டு வச்சா தானே சேலரி கிடைக்கும். அண்ட் ஒரு பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டாங்க, அதுவும் அழுது ரொம்ப ட்ராமாலாம் பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி போட்ட உடனே அதை வந்து உண்மைன்னு நம்பி அதை பற்றி நீங்கள் இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரி கூட யாருமே கேட்கல. அது எதுவுமே நீங்கள் கேட்காம எவ்வளோ ரேண்டமாக என்னோட ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு என்னோட பர்சனல் பிக்சர்ஸ், என்னோட ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே அவ்வளோ வல்கராக அவ்வளோ பேடாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் என்னமோ ஒரே ஒரு வேர்டு பயிர்னு தான் சொல்லியிருப்பேன். அதுவுமே அனுகிரகா கிட்ட சொல்ல, ஏதோ ரேண்டமாக ஏதோ ஒரு பையன்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி 11:30 half an hour பேசிகிட்டு இருந்த ஒரு பையன்கிட்ட சொன்னதுக்கு நீங்கள்லாம் வந்து அவ்வளோ வல்கராக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட பேஜில். உங்களுக்கு வேணா நீங்கள் கல்யாணம் பண்ணி நீங்கள் இருந்துக்கோங்க, ஆனால் மற்றவங்கள உங்களை மாதிரின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆல்வேஸ் அ உமன் ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் அ உமன். ஆனால் இங்கே நான் அதை பார்க்கல. இது சொல்லணும்னா இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. நான் ஐ ஹாவ் பீன் ஸ்கேம்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 to 8 months. என்னை எந்த ப்ராஜெக்டும் எடுக்க விடாமல் இவங்க வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து விஜயகுமாரை நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தேன். இப்படி ஃபிக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கா, என்ன பண்ணுறீங்க ப்ரொடக்ஷன். அவங்க சொல்கிறாங்க இவங்க ஒரு இது இல்லை, ப்ரொடக்ஷன் கிட்ட கேளுங்க, இவங்க இதுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் அனுகிரகா, உங்கள்கிட்ட என்ன கேட்கணுன்னா, உமனுக்கு சப்போர்ட் பண்ணோம், உமன் சப்போர்ட்டிங் உமன், இந்த மாதிரி உமன் கார்டு நீங்கள் நிறைய எடுத்தீங்க. எனக்கு என்ன உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குன்னா, நீங்கள் இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்போ? எனக்கு என்னோட லைஃப்பை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம்? நான் வந்து விஜயை வந்து காசுக்காக கல்யாணம் பண்ணேன். ஹவு கேன் யூ ஈவன் டாக் அபவுட் தட்? ஈவன் யூ ஆர் புட்டிங் டவுன் அ உமன்ல அப்போ அந்த இடத்துல. ஸோ நீங்கள் வந்து உமன் கார்டை தூக்கிட்டு வந்துடாதீங்க. எல்லாருமே வந்து ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் இஸ் கிரைங், ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் இஸ் புட்டிங் அ வீடியோ ஃபர்ஸ்ட் டசன்ட் மீன் தே ஆர் ரைட். வை டிட் யூ பர்சனலி மெசேஜ் மீ நக்ஷத்ரா? இன்ஸ்டாகிராமில் ஏன் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணீங்க? வை டிட் யூ டிலீட் யோர் கமெண்ட்ஸ்? உங்களோட இதில் சைடில் கிளாரிட்டி இருக்குன்னா ஏன் நீங்கள் கமெண்ட்ஸ் டிலீட் பண்ணீங்க? നിങ്ങൾ ഉത്തരം പറഞ്ഞേ പറ്റൂ. நீங்கள் ஒரு பதில் கொடுக்காம நீங்கள் தானே சொன்னீங்க கிளாரிட்டி வேணும்னு. கிளாரிட்டி இருக்குல்ல, நல்ல கிளாரிட்டி இருக்குல்ல. நீங்கள் வேறையும் இருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை கூப்பிடல, விஜயகுமாரை கால் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏன் கால் அட்டென்ட் பண்ணீங்க? நீங்கள் ஏன் அவரை சப்போர்ட் பண்ணி பேசிங்க? அது எனக்கு புரியல. You are not professionally involved in this. Then why did you take the call? And this is what I have to say. She have been exposed through her own video. പല നാൾ കള്ളൻ ഒരു നാൾ പിടിക്കപ്പെടുന്നു പറഞ്ഞൊരു ചൊല്ലുണ്ട് മലയാളത്തിൽ. താങ്കൾക്ക് അത് അറിയുമെന്ന് എനിക്ക് അറിയില്ല. പക്ഷെ ഇതാണ് ആ സംഭവം. അറിഞ്ഞോ? எப்போவுமே ஒருத்தருக்கு தப்பா வாழ முடியாது, ஓகேவா? எப்போவாச்சும் இது பேக் ஃபயர் பண்ணி தான் ஆகும். நான் நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கெல்லாம் பண்றேன்னா அது எனக்கு ஃபர்ஸ்டே பண்ணியிருக்கலாம். மினிமம் 64K ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு இருந்தது. என்னோட வீடியோ இவ்வளோ வைரல் ஆகுதுன்னா நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள்.
எவ்வளோ பிரச்சனை இது கிரியேட் பண்ணியிருக்கு, எவ்வளோ பேர் இதை பற்றி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐ ரிசீவ் நம்பர் ஆஃப், யூ won't believe, hundreds of calls, and that too from influencers and actors who have followers more than 100K. அவங்க ஏன் என்ன கால் பண்ணணும்? How did they even get my number? Just think about this issue. Clarity ചോദിച്ചില്ലേ? ക്ലാരിറ്റി കിട്ടിയോ? അടിച്ച അണ്ണാക്കിൽ തരാൻ എനിക്ക് അറിയായിട്ടല്ല. പല കാര്യങ്ങളും ഇവിടെ പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ എല്ലാത്തിനും ഉത്തരം പറയേണ്ടി വരും. എൻ്റെ ഇപ്പോഴത്തെ സ്ഥിതി എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ എനിക്ക് ഒരാളെ എനിക്ക് പേടിയില്ല. ഏതറ്റം വരെ വേണമെങ്കിൽ ഞാൻ പോവും. അമ്മാതിരി കണ്ടീഷൻ, ഈ ഒരു കണ്ടീഷനിൽ എന്നെ വെച്ചത് നിങ്ങളാണ്. 8 മാസമാണ് നിങ്ങൾ എൻ്റെ ലൈഫ് ഒന്ന് പോക്കിയത്. 8 മാസം. എന്നിട്ട് ഒരു ഉളുപ്പില്ലാണ്ട് ഇങ്ങനെ യു ആർ ഡിഫെൻഡിങ് യുവർ സെൽഫ്. ഇപ്പോഴും വന്നിട്ട് അവർ പറഞ്ഞ സ്റ്റേറ്റ്മെന്റ് ഒക്കെ അവർ പറയുന്നില്ല, അത് ഞങ്ങൾ സോറി എന്നൊന്നും പറഞ്ഞിട്ടേ ഇല്ല. എന്നിട്ട് അപ്പോളജി. ഇത് 8 o'clock എന്നെ വിജയകുമാർ എത്ര മിസ് കോൾ ആയിരുന്നു എന്നറിയോ വിളിച്ചിട്ട്. പുള്ളിക്കാരൻ ഞാൻ പറയാ பாய் ஃப்ரெண்ட் விட்டு பேசுறியா? பாய் ஃப்ரெண்ட் அவன் என் பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், எனக்காக பேசுறா, ரைட்டுக்காக பேசுவா. എന്നെ മിണ്ടാണ്ടിരിപ്പിക്കാനൊന്നും തനിക്കാവൂല. താനല്ല, തന്റെ വേറെ ആര് വിചാരിച്ചാലും അതാവൂല. நீ வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் தெரியட்டும். I'll expose you like hell. I'm literally, this is an open actually challenge to Vijay Kumar. Open challenge to Vijay Kumar. Can you say that, okay, I have threatened you for money? Can you say this? விஜய் குமார், யூஆர் ஆன்சரபிள். எப்போவாச்சும் நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும் இதை பற்றி பேச. எப்போவுமே ஒரு இது கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு விஜயகுமார். ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். அண்ட் ப்ளீஸ் ஃபோனை விட மயிருன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். பட் இது நான் எதுக்காக சொன்னேன், இது எந்த எக்ஸ்ட்ரீம் போனக்கப்புறமா நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே கொடுக்கல அனுகிரகா. ஸோ இந்த வேர்டு வந்து நான் அனுகிரகத்தை சொல்லலை. ஒரு ரேண்டம் கை 11:30க்கு எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கத்திட்டு இருந்தான். அவ்வளோ ஷவுட் பண்ணி அவ்வளோ ரூடாக கத்திட்டு இருந்தான். எங்களுக்கு என்னன்னே புரியல. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா விஜய் வந்து ஃபோன் என்கிட்ட கொடுத்தாரு. பிகாஸ் விஜய் டசன்ட் நோ மலையாளி. அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மலையாளி. ஸோ எனக்கு மலையாளம் தெரியும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டாக்கிங் வித் ஹிம். அதுவுமே நான் ரொம்ப பொறுமையாக ரொம்ப பேஷண்ட்டாக நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சுச்சுவேஷனை. நான் வந்து நீங்கள் எதுக்காக இப்போ கால் பண்ணுறீங்க, எதுக்காக நீங்கள் ஷவுட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி அப்படின்னு கேட்குறப்போ ஹீ செட் எங்களுக்கு காசு வேணும். அப்போ நான் வந்து கேட்டேன், நாங்கள் ஏன் உங்களுக்கு காசு கொடுக்கணும், நாங்கள் ப்ரொடியூசர்லையே. ஸோ இப்போ என்னன்னா விஜய் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இந்த சீரீஸில் அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ பேசிக்லி காசு வந்து நாங்களோ ஸ்கிரிப்ட் ரைட்டரோ வந்து கொடுக்க போகிறதில்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து தான் காசு கொடுக்கணும். ஸோ எதனால அனுகிரகா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை வச்சு பேசணும்? மேம், ஃபார் எ கைண்ட் இன்ஃபர்மேஷன், உங்களோட யோர் டங் இஸ் யோர் வேர்ஸ்ட் எனிமி நக்ஷத்ரா. யூ ஹேவ் செட் லாட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஐ கேன் கிவ் ஒரு ப்ரூஃப் கிளாரிட்டிக்கு நான் கொடுக்குறேன். இந்த விஜயகுமார் வந்து இப்படி ஒரு கேரக்டர் செட் பண்ணியிருக்காரு. 3 ஸ்டோரி இருக்குது. அதில் இது ஒரு ஸ்டோரியில் நீங்கள் லீடு, ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில் லீடுன்னு உங்களோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. எங்கே அவர் வந்து நீங்கள் சொல்லலான்னு சொல்லுங்கள். அவர் சொல்ல மாட்டார், அவர் கண்டிப்பாக சொல்ல மாட்டார். இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்கிறாங்கன்னா அப்போ நான் விஜயகுமார் கிட்ட இல்லாமல் வேறு யார்கிட்ட நான் போய் நான் கேட்கணும், ஏன் என்னோட ரெமுனரேஷன் கட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் அதர் திங், நான் கேஷியர் கண்ணனை தான் நான் கால் பண்ணேன், ஏன் என்னோட பணம் கட் பண்ணீங்கன்னு. விஜயகுமாரை அதுக்கப்புறம் என்னோட ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாரு. அண்ட் அந்த 11:30க்கு நாங்கள் வந்து அவ்வளோ ஷவுட் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், நாங்கள் வந்து எங்களோட ஒரு பர்சனல் ஸ்பேஸில் இருக்கோம், ஸோ இப்போ எங்களால் பேச முடியாது, நாளைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 17 மினிட்ஸ் நான் என்னோட ஃப்ரெண்டு அப்புறம் விஜய் மாற்றி வி வர் டெல்லிங் ஹிம். ஆனால் அவங்க சுத்தமாக கேட்கல. டாப் ஆஃப் த வாய்ஸில் ஹி வாஸ் ஷவுட்டிங். ஹீ இஸ் நோ ஒன் டு ஷவுட் அட் அஸ்ல. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நாங்கள் எதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணும், நாங்கள் எதுக்கு அனுகிரகா காசு கொடுக்கணும், நாங்கள் ப்ரொடியூசர்லையே. ஸோ உங்களுக்கு நான் என்ன கிளாரிட்டி கொடுக்குறேன்னா, இப்போது ஒரு ஒரு சீரீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரொடியூசர் தான் காசு கொடுப்பாங்க. ப்ரொடியூசர்கிட்ட தான் ஆக்சுவலாக அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட், சோ கால் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இவ்வளோ வந்து ஷவுட் பண்ணி பேசியிருக்கணும். நீங்கள் உங்களோட புருஷனை பற்றி பேசும்போது நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க, பர்சனலில் பேசுறீங்க. அப்போ என்னோட ஃப்ரெண்ட் பேசினா என்ன தப்பு? அது எப்படி என்னோட பாய் ஃப்ரெண்டா அதையே நீங்கள் கேட்குறீங்க? அது எப்படி தப்பாகும்? யூ வாண்ட் டு ஆன்சர் திஸ். உங்களோட இது டங் இப்போ வந்து திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஐம் போஸ்டிங் திஸ் வீடியோ. யூ வாண்ட் கிளாரிட்டினா ஐ கிவ் த கிளாரிட்டி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன புரியலனா, இந்த மாதிரி ஒரு
ப்ரொஃபஷ்னலான ஒரு விஷயத்துக்கு யாராவது வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டை இன்வால்வ் பண்ணி பேசுவாங்களா? அதுவுமே இவ்வளோ அன்டைமுக்கு நாங்கள் இத்தனை முறை நாங்கள் சொல்லியும் அவர் ஃபோன் வைக்காம மாற்றி 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 கத்திட்டே இருந்தாங்க. ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அப்புறமா ஹீ ஸ்டார்டட் யூசிங் அப்யூசிவ் வேர்ட்ஸ். இந்த சோ கால் அனுகிரகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட வந்து ப்ரூஃப் இருக்கு அதெல்லாம். அப்போ இதெல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரீ பிளான்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ப்ரூஃப் வச்சு ஒருத்தவங்க இதுதான் பேச போறாங்க, அதனால நம்மள எந்த அளவுக்கு நம்ம அவங்கள ட்ரிகர் பண்ணி நம்ம வேர்ட்ஸ் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் எங்கள்கிட்ட ப்ரூஃப் இல்லை. நாங்க ரேண்டமா ஒருத்தவங்க ஃபோன் பண்றாங்கன்னு நாங்க ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிச்சோம். ஸோ இன்னொருத்தவங்க வச்சு நாங்க ரெக்கார்ட் பண்றதோ இந்த மாதிரிலாம் நாங்க சீப் திங்ஸ்லாம் நாங்க பண்ணல. ஸோ அனுகிரகா நீங்க ஆல்ரெடி இதை ப்ரீ பிளான் பண்ணியிருக்கீங்களா? அதான் என்னோட கொஸ்டினே. அண்ட் உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து எதனால எனக்கு இப்போ உங்க ஃபேமிலியில வந்து ஒரு அக்காவோ தங்கச்சியோ அம்மாக்கோ வந்து ரேண்டமா ஒருத்தவங்க 11:30க்கு கால் பண்ணி இப்படி ஷவுட் பண்ணிட்டு இருந்தா ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அப்புறமா நீங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, கரெக்டா? அதே தான் நானும் பண்ணேன். ஃப்ரெண்ட் கால் பண்ணா, அவர் சொல்றாரு பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண. ஹவு டு யூ நோ ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட் ஆர் மை ஃப்ரெண்ட்? என்னோட அண்ணாவா இருக்கலாம், என்னோட தம்பியா இருக்கலாம், ஹூ ஆர் கன்சர்ன் டு மீ. விஜயகுமார் வந்து கால் பண்ணும்போது நீங்க ஏன் அட்டென்ட் பண்ணீங்க? நீங்க ஏன் விஜயகுமாருக்கு இவங்க சொல்றாங்க மலையாளின்னு, இவங்க சொல்ற மலையாளி எங்களுக்கும் புரியல அவங்களுக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல, பேசஸா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க சொல்றது கேட்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல ஓகே அப்படியாம்மா அப்படியா, நீங்க வந்து வர வேணாம், அவகிட்ட சொல்லிருங்க நீங்க வர வேணாம் ஷூட்டுக்கு, இப்படி சொல்லும்போது ஒரு காமெடா நான் கேக்குறேங்க, உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அதே மாதிரிதான் எனக்கு கோபம் வந்தது, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கோவம் வந்தது. பிகாஸ் தேர் கன்சர்ன்ட் அபவுட் மீ. அண்ட் இவங்க வந்து ப்ளே பண்றாங்க பயங்கரமா, ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இவங்க வந்து பயங்கரமான ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து என்ன, அது எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு கேஷ் தான் ப்ராப்ளம். கேஷுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. விஜய் இஸ் நாட் பேயிங் யூ. விஜயும் நானும் வந்து வி ஆர் நாட் ரன்னிங் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ். தென் வை டு யூ ஹேவ் டு கால் அஸ் அண்ட் ஆஸ்க் கேஷ்? அண்ட் எனக்கு வந்து இன்னொரு விஷயம், ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்து என்ன எனக்கு கிடைக்கணும் அனுகிரகா, நீங்கள் வந்து தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ யாருமே உங்களை புஷ் பண்ணலை இந்த அக்ரிமெண்ட்டில் நீ சைன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அக்ரிமெண்ட்டை நீங்கள் 2-3 டைம்ஸ் படிச்சிருக்கணும். இப்போ தான் நான் ஸ்லீப் பண்ணி கிளாரிட்டியில் நான் இருக்கேன், தெளிவாக நான் இருக்கேன். அப்போ தான் நான் வந்து நக்ஷத்ரா மூர்த்தியோட மெசேஜ் த வீடியோ நான் பார்த்தேன். கிளாரிட்டி உங்களுக்கு வேணும், நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். இந்த விஜயகுமார் சொல்லி உங்களோட ஹஸ்பண்ட் தான் என்னை வந்து கால் பண்ணி இப்படி ஒரு ஆடிஷன் இருக்குது, நீங்கள் அது வாங்க, நானும் கோயம்புத்தூர் பேஸ்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லி நாங்கள் நிறைய பேசியிருந்தோம் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனில். எருமசாணி நான் எப்போவுமே நான் சைல்ட்ஹுட்டில் இது பார்ப்பேன். ஸோ அதனால இவரோட ஃபேன் பேஸில் தான் நான் அது ஃபேஸ் வேல்யூ தெரிஞ்சனால தான் நான் வந்து குளோபல் வில்லேஜஸ்கிட்ட ஆடிஷன் போனேன். 3:30 ஆடிஷன் போனேங்க. என்ன மாதிரி அங்கே பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ எம் டெல்லிங் யூ திஸ். அண்ட் இவங்க வந்து கொடுத்த வேர்டில் மட்டும்தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருமே இப்படி விளையாடிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட கேட்டா, இல்லம்மா விஜயகுமார் தான் உங்களுக்கு ஸ்டோரி எழுதுறாரு, அவருக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு ஸ்டோரி எழுதினார் தானேம்மா உங்களுக்கு வந்து இது கேரக்டர் வைக்க முடியும், ஷூட் பண்ண முடியும், உங்களுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஷூட் வச்சாதானே பணம் கிடைக்கும். வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் ரைட், ஷூட் வச்சாதான் பணம் கிடைக்கும். அப்போ இது வந்து நான் ஐ அட்ரஸ் திஸ் இஷ்யூ டு விஜயகுமார் செவரல் டைம்ஸ். இவர் என்னன்னா இவர் என்னை கன்வின்ஸ் பண்ணுவார், இல்லைம்மா இந்த எபிசோட்ல நீங்கள் வேற லெவலில் போயிடுவீங்க, வேற ரேஞ்சில் போயிடுவீங்க, கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சும்மா இங்கேருந்து do you know 14 hours ட்ராவல் பண்ணி நான் சென்னையில் ஷூட்டுக்காக போவேங்க வித் மை மணி. நவ் ஐ டோன்ட் ஹாவ் எனி திங். சும்மா அங்கே பேக்ரவுண்டுக்கு நிற்க நான் வந்து 14 hours ட்ராவல் பண்ணி நான் போவேன். என்னோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு இவங்கனால. நான் யாருக்கிட்ட போவேன்னு தெரியலங்க. இவங்க எதேதோ சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஏமாத்தல, அது இல்லைம்மா அதனால தான் இல்லை, நீங்கள் இது ட்ராவல் அட்லீஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் பண்ணலாம்ல, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இல்லைம்மா அதனால தான் கேரளாவிலேருந்து எந்த இது ஆர்டிஸ்டையும் நாங்கள் கால் பண்ணுறதில்ல. அதை எப்படிங்க இப்படியெல்லாம் பேச முடியும்? கேரளாவிலேருந்து ஆர்டிஸ்ட் டூ யூ ரீஜனல் டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்கங்க. ரீஜனல் டிஃப்ரென்சஸ் கேரளாவிலேருந்து அதனால தான் எந்த ஆர்டிஸ்டையும் கால் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ் இப்போ கரண்ட்லி வி ஆர் ஆஸ்பைரிங் ஃபார் சம் என்ன மூவிஸ் சினிமாஸ் இப்படியெல்லாம் ஆஸ்பயர் பண்ணி வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? நான் ஆக்சுவலி நான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் 1 year ஆகுதுங்க. நான் 1 yearல ஐ ஹவ் ஒர்க்ட் ஆல்மோஸ்ட் லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இப்படி இல்லைங்க. குளோபல் வில்லேஜஸ்
இந்த விஜய் டிவியில் வர இந்த மகாநடிகை அழகி அழகி இந்த சீரியல்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இவங்கள மாதிரி எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இல்லைங்க. சீரியஸ்லி நான் சொல்கிறேன். இவங்க வேர்ல்டு ஸ்கேம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்க ஆர்டிஸ்ட்டை பாதரே பண்ண மாட்டேங்கிறாங்க. உனக்கு வேணும்னா நீ வந்து பண்ணிட்டு போ, அந்த ஆட்டிடியூட்ல தான் இருக்காங்க. நான் எப்பவுமே நான் வந்து இந்த 7-8 months நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் பண்ண தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம், ஆடிஷனுக்கு நான் வந்து சொந்த காசு போட்டு வந்தேன், நான் வந்து 14 hours ட்ராவல் பண்ணேன், இவ்வளோ காசு ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்களே, கண்டிப்பாக ஆடிஷனுக்கு நம்ம தான் காசு போட்டு போகணும். பிகாஸ் நமக்கு தான் அந்த ஒர்க் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஐடிக்கு இப்போ ஒரு ஐடி ஜாப் நீங்கள் போகிறீங்க, இன்டர்வியூ போகிறீங்கன்னா அதுக்குமே நம்ம காசில் வந்து பெட்ரோல் போடுவோம், பஸ் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம போவோம். ப்ரையராகவே யாரும் உங்களுக்கு காசு கொடுத்து வாங்க அனுகிரகா ஆடிஷனுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது. எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன், இது எல்லாத்துக்கும் ரீசன் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எப்படி விஜய் இதில் இன்வால்வ் ஆவாங்க? அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருமே ஐ ட்ரைட் ரீச்சிங் அவுட் விஜயகுமார். வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். 8 months இது நடந்துட்டு இருக்கு. எனக்கு வேணா வந்து 1 monthலேயே எனக்கு வீடியோ போடலாம்ல, நெகட்டிவ் பப்ளிசிட்டி, டிஆர்பி இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு 1 monthலேயே அந்த வீடியோ போடலாம்ல. ஏன் நான் இவ்வளோ வெயிட் பண்ணேன்? ஏன்னா உங்களோட புருஷன் ஹஸ்பண்ட் விஜயகுமார் இவர் சொன்ன வேர்ட்னால நம்பி கேரக்டர் டெவலப் ஆகும் ஓகேன்னு சொல்லி நம்பி ஏமாந்து போய் இவ்வளோ வெயிட் பண்ணேன் நான். என்னோட 1 year அதுக்கு நீங்கள் என்ன வந்து இது சொல்கிறீங்க? அப்போ உங்ககிட்ட இது கேட்காம என்னோட சேலரி ஏன் கட் பண்ணணும்னு கேட்காம வேற யார்கிட்ட கேட்க சொல்கிறீங்க? தெர் இஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஐ ட்ரைட் கெட்டிங் விஜயகுமார் ஆன் கால், பட் ஹி வாஸ் not responding. I forwarded voice messages. The கோபின்னு சொல்லி ஒருத்தர் மெசேஜ் பண்ணது எல்லாமே நான் ஃபார்வர்ட் பண்ணேன். he was not minding. வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது, ஷூட்டில் மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட போய் நான் எனக்கு பேசணும் சார், ஷூட் முடிஞ்சு பேசலாமான்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தார், விட்னஸாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தார். அவர் கேட்டார் இது ஷூட் முடிஞ்சு பேசலாமான்னு. பேசல. அவர் என்னை மைண்டு கூட பண்ணல, கார் ஏறி போயிட்டாரு. இப்படியெல்லாம் நடக்கும்போது நான் எப்படி பேசாம இருப்பேன்? உங்ககிட்ட கேட்காம, விஜயகுமார் கிட்ட கேட்காம நான் வேற யார்கிட்ட പോയി കേൾക്കുന്നത്? എൻ്റെ പൊന്ന് ചേച്ചി, ഞാൻ പൊട്ടി പൊളിഞ്ഞ് ഇവിടെ ഇരിക്കുകയാണ്. എനിക്ക് മേലെ ആകാശം താഴെ ഭൂമി എന്ന് പറഞ്ഞ് ജീവിക്കുന്ന ആളാണ് ഇപ്പം ഞാൻ. എന്ത് പുള്ളിക്കാരി വിരകി കൊണ്ടിരിക്കുകയാണ്. എനിക്ക് മലയാളം അറിഞ്ഞൂടാന്ന് ഇപ്പോൾ കുറെ കമന്റ്സ് വരുന്നുണ്ടായിരുന്നു. മലയാളത്തിൽ പറമല്ല, എനിക്ക് മലയാളം അറിയാം, തമിഴ് അറിയാം, ഇംഗ്ലീഷ് അറിയാം, ഹിന്ദി അറിയാം, ഏത് ലാംഗ്വേജിലും ഇതെനിക്ക് പ്രൂവ് ചെയ്യാൻ പറ്റും. അമ്മാതിരി എൻ്റെ അടുത്ത് ചെയ്തത് അത്രയും അനീതിയാണ്. இது வந்து எப்படி வந்து இது வந்து இட் இஸ் நாட் குட். நீங்கள் வந்து என்னோட ஃபேமிலி பிக்சர்ஸ் கீழே என்னோட பையனை பற்றி கர்மா வில் ஹிட் யூ பேக், இதுதான் உங்களோட டவுன்ஃபால், அப்புறம் அவ்வளோ பேட் வேர்ட்ஸ். அண்ட் ஒரு சில பேர் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிவிட்டு ஐ ரியலி ஹோப் ஸோ அண்ட் ஸோ பீப்புள் கம் அண்ட் ரேப் யூ அண்ட் யூ டை. இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ இன்ஹியூமனாக நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க இன்னொருத்தவங்களோட ஒரு ஸ்டோரி கேட்காம? அண்ட் நான் இப்போ கூட ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து போடக்கூடாதுன்னு தான் விஜய் சொன்னார். பிகாஸ் எங்கள் சைடில் எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் பண்ணலை, எங்கள் சைடில் எந்த ஒரு தப்பும் நடக்கலை. பட் ஸ்டில் இது வந்து விஜய் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து லீகலாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், இதுக்கு நம்ம ஒரு ரிட்டன் நம்ம வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னப்போ கூட எனக்கு மனசு கேட்கல. பிகாஸ் எங்கள் ஃபேமிலியோட பேர் இதில் டேமேஜ் ஆகுது அண்ட் விஜயோட பேர் ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கா அனுகிரகா. ஸோ அனுகிரகா ப்ளீஸ், உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கன்வே பண்ணும் அப்படின்னா அதோட மோட்டிவ் என்ன, அதில் என்ன எவ்வளோ உண்மை இருக்குது எல்லாமே நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும். உங்களுக்கு காசு கிடைக்கல, உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஹைஜீனாக இல்லை, அண்ட் உங்களுக்கு ட்ராவல் அதிகமாக இருக்குது, இது எல்லாத்துக்கும் ரீசன் விஜய் அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்க மேலே அப்படியே ஒரு ப்ளேம் நீங்கள் போடவே முடியாது. ஐ வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் மை ஃபேமிலி இஃப் ஐ ஹேவ் டு. ஹலோ, ஐம் ஸோ சாரி. லைவ் நான் ஃபர்ஸ்ட் டைமாக போகிறேன். எனக்கு அதனால ஆடியோ இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா நான் சொல்கிறேன். இந்த விஜயகுமார், நான் இப்போது ஐ வாஸ் ஆக்சுவலி ஸ்லீப்பிங் ஹியர்.
ஐ வாஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். இமோஷனலி நான் ஃபுல்லாக லாஸ்ட் ஆகிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. பிகாஸ் ஐ எம் அ வெரி குட் ஸ்டூடெண்ட். நான் வந்து அகாடமிக்லி ஐம் வெரி குட். ஸோ தே வாண்ட் மீ டு பர்சியூ யூபிஎஸ்சி. ஸோ அவங்க வந்து இதுக்கு சப்போர்ட் இருக்க மாட்டாங்க. இந்த விஜயகுமார் கால் பண்ணி அவங்களோட கார்டியன் வந்தால் சொல்கிற, நீங்கள் யார் சொல்ல, ஃப்ரெண்டாக நீங்கள் 11 o'clock ஏன் கூப்பிடுறீங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. என்கிட்ட ஃபுல் ரெக்கார்டிங்ஸும் இருக்குது, ஃபோனில் நான் ஃபுல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி அதுக்கப்புறம் நான் கால் எடுத்தேன். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் என்னை அப்ரோச் பண்ணீங்க, நீ தான் என்னை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண, அப்போ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஏன் இது பண விஷயமா வந்து இப்படி ஏன் என்கிட்ட பேசுகிறேன், பண விஷயமா? லுக், எனக்கு உன்னோட பணமும் எதுவும் வேணாம். நான் நேற்று ஏன் கால் பண்ணேன்னா, நான் ஒர்க் பண்ண பணம் ஏன் எனக்கு கிடைக்கல, அது கால் பண்ணி நான் கேட்டேன் கேஷியர். அப்போ கேஷியர் தான் அது இது ஏதோ சொன்னார். பிரவீன் சார் வந்து நான் வந்து அன்னைக்கு பிரவீன் பேனட்ட பேசினப்போ விஜயகுமார் தான் ரீசன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ தட்ஸ் த ஒன்லி ரீசன் ஐ டாக் டு யூ. அண்ட் நீ கொடுக்கறது எனக்கு பிச்சை இல்லை. நான் வந்து இப்போ நான் நடிக்கிறேன்னா அது என்னோட டேலண்ட், என்னோட ஸ்கில். நீ எனக்கு கொடுக்குற பிச்சை இல்லை. விஜயகுமார் அண்ட் நக்ஷத்ரா, for your kind information, I will not talk to you like this. நீங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா I will never talk to you because I have emotional intelligence and I know what women is going through in this industry. So please don't take this silly, at least talk with some dignity. இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணாதீங்க. நக்ஷத்ரா மூர்த்தி, for your kind information, இப்படி என்கிட்ட பேசுனீங்க, த்ரெட்டன் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி நான் கோர்ட் வரைக்கும் போவேன். நேற்று 11 o'clock என்னோட ஃப்ரெண்ட் கூப்பிட்டது ஏன்னா இந்த ரீசன் தான். ஐ வாஸ் ஆன் மை டெத் பெட் டு பி ஆனஸ்ட். இப்போ எனக்கு ஃபிக்ஸ் வரலன்னா டெஃபினெட்லி நான் சூசைட் பண்ணியிருப்பேன். இந்த இவங்களோட ஃபுல் வீடியோ என்கிட்ட இருக்கு, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதை போட்டு நான் சூசைட் பண்ணியிருப்பேன். எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. இப்போ அவர் சொல்றாரு என்னோட பர்சனல் டைம்ல ஏன் கால் பண்ண, தேர்ட் பர்சனோட ஒரு நம்பர்ல இருந்து ஏன் கால் பண்ண, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. Why should இப்படி என்னோட சிச்சுவேஷன் இப்படி பண்ணிட்டு உங்களுக்கு பர்சனல் டைமா? அது எனக்கு புரியல, எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பேசுறா, என்னோட யாரு வேணா பேசுவாங்க. பிகாஸ் தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு டாக் அண்ட் யூ பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் தட். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 4 o'clock மார்னிங் சென்னையில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் அக்கோமடேஷன் எனக்கு கொடுக்கல. 4 o'clock முடிஞ்சு நீ பிரியா வீட்டில் தங்கிக்கோ, நீ சுனிதா வீட்டில் தங்கிக்கோ சொல்லிட்டு இருந்தாங்க. கேவலமா? எப்படி என்னால் வந்து பொறுமையாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய இதே மாதிரி இன்ஜஸ்டிஸான விஷயங்கள் என்கிட்ட வந்துருக்கு. இப்போ த்ரெட்டனிங்காக மெசேஜ் வந்துட்டு இருக்கு, மெசேஜ் கால்ஸும் வந்துட்டு இருக்கு. நான் வந்து சத்தியமா நான் சொல்றேன், இதுக்கு வந்து எனக்கு இப்போ ஒரு முடிவு, விஜய் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார் அண்ட் குளோபல் வில்லேஜஸ், இதுக்கு நீங்க ஒரு முடிவு சொல்லலைன்னா டெஃபினெட்லி நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணும்னா போவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களோட சீரீஸ் ட்ரெண்டிங்கா இருந்தா நீங்க இப்படிதான் ஆர்டிஸ்ட் நீங்க டீல் பண்ணுவீங்களா? எனக்கு புரியல. Do you see, இப்படி நான் இன்ஸ்டாகிராம்ல லைவ் வரேன், you can ask to the production houses which I've worked in. I did not react like this for any production. இது என்னோட எக்ஸ்ட்ரீம். I'm ready to leave the industry. If there is any case against me or something like that, I'm ready to leave the industry. இதுக்கப்புறம் என்ன ஃபீல் அவுட் பண்ணிடுவாங்க. ஐயோ இது மாதிரி தப்பு பண்றவங்க வந்து பயப்படுவாங்க. ஓகே, இந்த பொண்ணு எடுத்தா வந்து இந்த பொண்ணு பேசிடுவான்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி இந்த மாதிரி டீம் வந்து பயப்படுவாங்க. ஆனா I am telling you guys again and again, not every film people are like this. இண்டஸ்ட்ரியில எல்லாருமே இப்படி கிடையாது. There are truly people who love this craft and these people don't do that. They are just money minded. And Nakshatra Murthy, for your kind information, நீ கல்யாணம் வேணா, உனக்கு வந்து ஃபேன் பேஸுக்காகவும் உன்னோட லைம் லைட்டுக்கு வரக்காகவும் இல்லைன்னா நீ வந்து எது மணி மைண்டடா நீ பண்ணியிருப்ப. ஆனா எல்லாருமே அப்படி பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத, ஓகேவா? நான் வந்து ஒரு அம்பிஷியஸான ஒரு பொண்ணு. எனக்கு வந்து இந்த வேலை இல்லைன்னா நான் வேற வேலைக்கு போவேன். I will go for UPSC coaching and everything. I am not like you. I won't sit in the house and I don't know. எனக்கு கெட்ட கோவம் வருது. I won't speak to a woman like this unless and until oppositeல இருந்து எப்படி ரியாக்ஷன் வருது பொறுத்து தான் என்னோட ரியாக்ஷன் இருக்கும். I'm talking this out of my, என்ன சொல்றது, எனக்கு புரியலங்க, நான் எப்படி பேசுறதுன்னு எனக்கு புரியல. I'm literally shivering. I didn't have sleep, proper sleep for the past 2-3 weeks. நான் சாப்பிடல, நான் படுக்கல. இப்படி ஒரு ப்ராப்ளம் எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. ஏதாச்சும் பண்றாங்களா பாரு. ஒரு கால் வரலங்க, ஒரு கால் இவங்க சைட்ல இருந்து. அந்த லாஸ்ட் ஷூட்